வணக்கம். 40 மணி நேரம் கை கால்களில் விலங்கு, சிறுநீர் கழிக்க முடியாது, மலம் கழிக்க முடியாது, சாப்பாடு கிடையாது. இதுதான் அமெரிக்க விமானத்தில் இந்திய மக்களுக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரம். இது தொடர்பாக நேற்றைக்கு பாராளுமன்றம், இந்தியா உட்பட எல்லா இடங்களிலுமே பாஜகவிற்கு எதிராக, மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொதி நிலையில் மக்கள் பிரதிநிதிகளும் இருந்தார்கள். முதல்ல இது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் என்ன சொன்னார் தெரியுமா? அது இந்தியாவை சார்ந்தவர்கள் அல்ல, குவாட்டிமாலாவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அண்ட புழுகை புழுகினார்கள். பிறகு இல்லை, அதை மறைக்க முடியாது, எல்லாமே வெளிவந்துருச்சு அப்படிங்கிற போது அடுத்தது என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்காவை நியாயப்படுத்தினார். அமெரிக்காவுடைய ஏதோ இவங்க அமெரிக்கக்காரங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் புதுசு கிடையாது, 2009 இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்கள் இதை ரொம்ப பெருசாக பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவனுடைய நாட்டினுடைய ப்ராசஸ் அது, அதை அவன் பண்ணா அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், இந்தியாவினுடைய மக்கள் இப்போ நம்ம எல்லாம் பாஸ்போர்ட், இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வச்சுருக்கிறோம்னா அதனுடைய பொருள் என்ன? நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னுடைய நாடு என்னை காப்பாற்றும், அப்படி தானே? அன்றைக்கு எந்த அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கிறதோ அவங்க எனக்காக குரல் கொடுப்பார்கள். நான் இந்திய நாட்டினுடைய குடிமகன் இல்லையா, என்னுடைய பாஸ்போர்ட் இது அப்படிங்கிறதானே அது. ஆனால் என்ன நிகழ்ந்திருக்கிறது? நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, மற்ற சின்ன சின்ன நாடுகளுக்கு இதே மாதிரியான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்ட போது எடுத்துகிட்டு போடா அப்படின்னு ட்ரம்பை விரட்டி விட்ட நிகழ்வை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ ஏன் இது பண்ணலை? அப்போ பொலிட்டிக்கல் வில் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துணிச்சல் அது மோடிகிட்ட கிடையாது, அமித்ஷாட்ட கிடையாது, ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவர்கள் இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. இதே மாதிரி அமெரிக்கா இந்தியாவினுடைய இந்திய பெருங்கடல் பக்கத்தில் அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுதம் தாங்கிய கப்பலை நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு மிரட்டுறான். ஆனால் அன்றைக்கு இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உன்னுடைய கப்பல் இந்த பகுதியில் வந்தது, எங்கள் நாட்டினுடைய கடல் பகுதியில் வந்துருச்சுன்னு வையேன், அதை அழித்து விடுவோம் என்று மிரட்டினார். மிரட்டலுக்கு பயந்த அமெரிக்கா உடனடியாக பின்வாங்கியது அப்படிங்கிறது உண்மை. இது எல்லாருக்கும் வரலாற்றில் தெரியும். அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்திய நாட்டிற்கு USSR என்று சொல்லக்கூடிய ரஷ்யா, இன்றைய ரஷ்யா, அன்றைய சோவியத் யூனியன் அவர்களுடைய பின்புலம் இருந்தது, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியினுடைய பின்புலம் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனாலும் துணிச்சலாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அந்த வில் பவர், அந்த ஆளுமை, அது இந்திரா காந்தி அம்மையாரிடம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு 4500 சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனாக்காரன் பிடிச்சிட்டான் அப்படிங்கிற போது அதை எதிர்த்து பேசுவதற்கு துணிச்சல் இல்லாத ஒரு நபராக இருக்கிறார். அதே மாதிரி மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து அங்கே போகிறதுக்கோ, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கோ, அந்த பிரச்சனை இல்லாமலாக்குவதற்கோ துணிச்சல் இல்லாத ஒரு நபர் இருக்கிறார். யார் இருந்த இடத்தில் இருக்கிறார்? இந்திரா காந்தி அம்மையார், நேரு, VP சிங் மாதிரியான மகத்தான தலைவர்கள் இருந்த பிரதமர் நாற்காலியில் இன்றைக்கு ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் குய்யோ மியோ என்று கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இதில் இன்னொரு செய்தியை நான் சொல்கிறேன். இன்றைக்கு கடந்த 5 வருடங்களில் இந்தியாவிலிருந்து, அதாவது இப்போது இருக்கக்கூடிய இந்தியாவில் என்ன நிலைமை அப்படிங்கிறது மோடி ஆட்சியில், இதைவிட மேம்பட்ட வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து பல லட்சம் மக்கள் அமெரிக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அந்த அளவிற்கு ஒரு மோசமான நிலைமை இன்னைக்கு. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 105 பேரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலானவர்கள் குஜராத்திகள். குஜராத் என்ன வளர்ச்சியினுடைய மாடல், குஜராத் மாடல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? இந்த குஜராத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இங்கே வாழ முடியலை, இதைவிட ஒரு மேம்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு, எங்கள் தலைமுறைக்கு தேவைப்படுதுன்னு அங்கிருந்து தான் அதிகமான பேர் அமெரிக்காவுக்கு போகிறான். நல்லா கேட்டுங்க. அப்போ அப்படி செல்லக்கூடிய நபர்களைத்தான் இன்றைக்கு என்ன இப்படி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே வாழ்வதற்கு தகுதியுள்ள நாடாக இந்தியாவை மாற்றிக்கொண்டிருக்கிறாரா மோடியும் RSSம் அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாயிருச்சு இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? இவ்வளோ பெரிய சிக்கல் நடந்திருக்கு. ஆனால் இது குறித்து பேசாமல் அமெரிக்காவை நியாயப்படுத்தக்கூடிய, இவ்வளோத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், மை ஃப்ரெண்டு மோடின்னு தானே இவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார்? மை ஃப்ரெண்டு மோடி. ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நபர் உன்னுடைய நாட்டினுடைய குடிமகன்களை இவ்வளவு கீழ்த்தரமாக நடத்துகிறார் என்றால் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை நீ பேசணும் இல்லையா? என்ன சாதாரணமாக, நான் என்ன சொல்கிறேன், சாதாரணமான ஒரு ஃப்ளைட்டில்
சாதாரணமாக குடிமக்களை கொண்டு இங்கே இறக்கி விட்டுட்டு போ, உனக்கு என்ன பிரச்சனை, இவ்வளோ பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்குமா, வராது இல்லையா. அவன் என்ன பண்ணுறான், அவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அமெரிக்காவுடைய இராணுவ விமானத்தில் இங்கே கொண்டு வந்து இறக்கி அந்த புகைப்படத்தை எல்லாம் காட்டுறான். இவன் குவாட்டிமாலாலன்னு சொன்னபோது அவனே உடனடியாக என்ன பண்ணுறான்னா அவனுடைய வெப்சைட்டில் இல்லை இந்த புகைப்படத்தை பாருங்கன்னு அமெரிக்காரனே அதை வந்து பிரசுரம் பண்ணுறான். இதெல்லாம் நடந்து நேற்றைக்கு நடந்த விஷயம் இதெல்லாம். நீ என்ன சொல்கிறது? அப்போ ஏன் மோடி பயப்படுறார் ட்ரம்பை பார்த்து, ஏன் ஆர்எஸ்எஸ்காரர்கள் பயப்படுகிறார்கள்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய அளவில் பணம் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. மோகன் பாகவத் இங்கே வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாரு. எதுக்காக பேசுகிறாரு அப்படின்னா, அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தை தடை செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவிலான பேச்சு பொருள் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகார வர்க்கத்துக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையில் நடந்துகிட்ருக்கு. அப்போ அதனால் இவங்க சாஃப்டாக இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப்னு சொல்லிட்டு இங்கே வரும்போது குஜராத் மக்களையே, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களையே துணி கட்டி ட்ரம்பினுடைய புகழ் பாடிய என்னுடைய நாடு இப்படி தான்ப்பா இருக்குது, இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய நாடு இப்படி தான் இருக்குது, அதில் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன, நாங்கள் வளருவோம், நாங்கள் வறட்சியை நோக்கி செல்வோம், ஆனால் எங்களுடைய நாடு இப்படித்தான் இருக்கிறது, நாங்கள் என்னைக்கு இப்படி இருக்க போகிறதில்லை, அதை சொல்கிறதுக்கு கூட துணிச்சல் இல்லாத மோடி ட்ரம்பினுடைய ஆடம்பரத்தை, ட்ரம்பை வந்து புகழ் பாடுவதற்காகவும் இந்திய மக்களுடைய சேரி பகுதிகளை துணியால் மறைத்த காட்சியை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நிகழ்ந்தது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களால் முடியாது அப்படின்னா நீங்கள் என்னது, உங்களை நீங்கள் விஸ்வகுருன்னு சொல்கிறீங்க, 56 இன்ச்சுன்னு சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேசாமல் இருக்கிறீங்க, ஓடி ஒளிகிறீங்க, கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்லையா. இதுதானே நிகழ்ந்துட்டுருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மன்மோகன் சிங் கையில் வளையல் கொடுக்கணும்னு போட்டு விடணும்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. ஸ்மிருதி இரானியும் மோடியெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி உண்மையில் யார் கையில் வளையல் போடணும், யார் கையில் வளையல் போடணும் மிஸ்டர் விஸ்வகுரு, யார் கையில் வளையல் போடணும் மிஸ்டர் 56 இன்ச்? எல்லாருமே. அதாவது ட்ரம்ப் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வந்ததுமே நான் பெரிய ஆள், எங்களை விட்ட ஆள் கிடையாது, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழே இருந்து தான் ஆகணும்னு சொல்கிறான். நீ என்னடா சொல்கிறது? சைனாக்காரன் தூக்கி அடிக்கிறான் இல்லையா, கனடாக்காரன் தூக்கி அடிக்கிறான், கொலம்பியாக்காரன் தூக்கி அடிக்கிறான், உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் இவனுடைய ட்ரம்ப் பேசுறதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்கிறாங்க. எல்லாரும் துணிச்சலாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மோடி, அமித்ஷா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன், இந்திய குடிமகன்கள் இவ்வளவு சாதாரணமாக இவ்வளவு, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேங்க, 40 மணி நேரம் கை கால் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கல. உங்களுக்கு இராணுவ விமானம் உள்கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, உட்கார முடியாது, நின்றுக்கிட்டே வரணும், சிறுநீர் கழிக்கணும்னா பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய கொடூரம் என்பதை பாருங்கள். அதனால தான் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி இந்தியாவுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னா இல்லை. சரி, பாராளுமன்றத்தில் இதை எதிர்க்கட்சிகள் கொண்டு வராங்க, நீ குறைந்தபட்சம் அங்கேயாவது ஒரு கண்டனம் பதிவு சொன்ன, ஆமாங்க அமெரிக்கா பண்ணது தப்பு தான், ட்ரம்ப்கிட்ட நாங்கள் பேசுவோம், பிரதமர் மோடி போகிறார் இல்லையா, நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க அதை பண்ணுவாங்க, அது வந்து அவங்க நாட்டில் இதுதான், நமக்கு வேறு வழி இல்லை இப்படின்னு சொன்னால் எப்படிங்க இந்திய குடிமகன்கள் கொதிக்க மாட்டார்களா? இதுக்காக அப்பா ஒன்றை கொண்டு வந்து நாங்கள் இந்த பிரதமர் பொறுப்பில் கொண்டு வந்து உட்காரணும் ஓட்டு போட்டவெல்லாம் நினைப்பானா நினைக்க மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இருப்பினும் சங்கிகளுடைய கைகளில் சிக்கி இந்தியா திணறிக் கொண்டிருக்கிறது, அது மட்டும் உண்மை. எப்படி நம்ம காப்பாற்ற போகிறோம்னு தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.